Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரை. ஆகையால் நீங்கள் சரீர இச்சைகளின்படி பாவத்திற்கு கீழ்ப்படியத்தக்கதாக சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்தில் பாவம் ஆளாதிருப்பதாக. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்புவிடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. இந்த 12ஆம் வசனத்திலே அந்த பகுதியை பார்த்தோம். சாவுக்கு ஏதுவான சரீரத்தில் ஆளாது இருப்பதாக சொல்லியிருக்கு. அப்போ சில காரியங்கள் சொன்ன ஒன்று, பாவம் நம்ம ஆளுகிறது இல்லை, நம்முடைய சரீரத்தின் மூலமாக தான் நம்மளை ஆளை பார்க்குது. பாவம் ஆளை நினைச்சா எப்படி வருது? ரூட் எப்படி? சரீரம் தான். இப்படி பாவம் சரீரத்தின் மூலமாக ஆளை பார்க்கறதுனால சரீரத்தின் காரியங்களை, ஆசைகள், இச்சைகளை, இவைகளை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். அதை செக்லியே வைத்து கொண்டிருக்க வேண்டும். எப்பவுமே செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அது ஆளாதபடிக்கு பார்த்துக்கொள்ளணும். அதை நம்ம ஆண்டு கொண்டே இருக்கணும் இல்லையா? இதெல்லாம் சொன்னேன். மூணாவது என்ன சொன்னேன்? பாவம் ஆளாதிருப்பதாக சொல்லியிருக்கிறதுனால அதை ஆளணும்னு அவசியம் ஒன்றும் கிடையாது. சில சொல்கிறாங்க இல்லையா, பாவம் வந்துருச்சுன்னா அவள் தான் பிரதர், என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது, நம்மளால் முடியாது, அது வந்துருச்சுன்னா அப்படியே அது ஆண்டுக்குது, அவ்வளோதான், அது ஒரு பெரிய சக்தி கிடையாது. அது பைபிளில் கிடையாது. நீங்கள் சொல்லலாம், அது பைபிளில் அப்படி கிடையாது. பாவம் உங்களை விட பெரிய சக்தி கிடையாது. உங்களுக்குள்ளே இருக்கிறவர் அதை காட்டிலும் பெரியவர், நீங்கள் அதை காட்டிலும் பெரியவர். ஆளாதிருப்பதாக ஏன் சொல்லியிருக்குது? அதை ஆள விடாமல் பண்ணக்கூடிய சக்தி எனக்கு இருக்குது, நான் அதை விட பெரிய ஆள் இல்லையா? அதனால தான் ஆளாதிருப்பதாக சொல்லியிருக்குது. நான்காவது ஒன்று சொன்னேன், பாவம் ஆளக்கூடாதுன்னா நான் சில காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. என்ன செய்யணும்? நாம் செய்ய வேண்டியது ஒன்று இருக்குன்றீங்களே, நம்ம செய்ய வேண்டியது என்ன? பரிசுத்த வாழ்க்கை, பாவத்தை மேற்கொள்றது, அன்றாடம் பாவத்தை மேற்கொண்டு ஜெயிக்கிறதுல நான் என்ன பண்ணணும்? அதுதான் இன்னைக்கு சொல்ல போகிறேன். இதில் பாருங்க, தவறான கருத்துக்கள் தான் நம்ம செய்ய வேண்டியதை செய்யாமல் நம்ம தடுத்துருது. நிறைய தவறான கருத்துக்கள் கிறிஸ்தவர்கள் மத்தியில். அதில் ஒரு தவறான கருத்து என்ன? அவர்கள் நினைக்கிறாங்க இந்த பரிசுத்தமே ஏதோ ஒரு கூட்டத்தில் போய் எங்கேயோ பெற்றுக்கிட்டு வர்ற ஒன்று என்று கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள். ஒரு கூட்டத்தில் போய் யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணி அவர் எனக்கு பரிசுத்தத்தை பெற்று கொடுத்துருவாரு, நான் இன்னைக்கு போனேன்னா பரிசுத்தத்தை பெற்றுக்கிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. அது ஒரு நாள் சம்பவம் போல நினைக்கிறாங்க. ஒரு நாளில் நடக்கிற ஒரு சம்பவம், அதை பெற்றுக்கிட்டா அதுக்கப்புறம் நம்மளை பாவம் ஒன்றும் செய்ய முடியாது, அப்படி தான் நினைக்கிறாங்க. பாருங்க, நான் கூட ஒரு காலத்தில் இதை நம்பினது உண்டு இப்படி. ஏன்னா நான் அப்படிப்பட்ட கூட்டத்துக்கெல்லாம் போயிருக்கிறேன். கட்டவிழ்க்கிற கூட்டம், விடுவிக்கிற கூட்டம். இந்த விடுதலை கூட்டத்திலலாம் போனீங்கன்னா வெறும் கிறிஸ்தவங்க தான் இருப்பாங்க, அவங்களுக்கு தான் விடுதலை தேவை. அவங்க என்ன சொல்கிறாங்க? விடுதலை கூட்டம், டெலிவரன்ஸ் மீட்டிங்னு வாங்க. பார்த்தீங்கன்னா 100க்கு 100 எல்லாம் கிறிஸ்தவங்க தான் இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன விடுதலை தேவை? அவங்க விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள், பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள்னு சொல்லியிருக்குது. அவங்க பிரச்சனை என்னன்னா, விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அறிவு இல்லை அவங்களுக்கு. ஆகையால் அவங்க அங்கே போய் நின்றுட்டு இனிமேதான் விடுதலை வரும்னு எண்ணத்தில் அங்கே போய் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதுவே பெரிய தப்பு. ஆரம்பமே கோளாறு. இனிமேதான் நமக்கு விடுதலை வரப்போகுது, அந்த ஊழியக்காரர் வரம் பெற்றவர், அவர் நமக்கு விடுதலையை ஜெபம் பண்ணி வர வைப்பார், அவர் ஏதோ வாங்கி கொடுத்துருவாரு அப்படின்று இன்னைக்கு பெற்றுட்டு போயிடலாம் விடுதலையே அப்படின்னு நிற்கிறாங்க. தப்பான ஒரு காரியம் பாருங்கள். இதை யாரும் அவங்களுக்கு சொல்கிறது கிடையாது. அங்கே போய் நிற்கிறாங்க, விடுதலை பெற விரும்புகிறார்கள், எல்லாம் கிறிஸ்தவங்க தான், ஏற்கனவே விடுதலை ஆக்கப்பட்டவர்கள். இவர்களுக்கு தேவை விடுதலை இல்லை, விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற சத்தியத்தை யாராவது சொல்லணும். அதை சொல்லாமல் நான் விடுதலை ஆக்கிறேன் வான்றாங்க. அதனால தான் ஜனங்க விடுதலையில் நடக்க முடியல. அதனால தான் பாவம் ஒரு பிரச்சனையாக இருக்குது அவங்களுக்கு. அதனால தான் பாவத்திலிருந்து மீள முடியாமல் இருக்கிறாங்க. ஏன்னா இதை சொல்லி தர்றதில்லை. இவர் என்ன சொல்கிறாரு? பவுல் என்ன சொல்கிறாரு? பவுல் போதிக்கிறார் பாருங்க, 6ஆம் அதிகாரம் ஃபுல்லாக தான் போதினேன். அவர் என்ன சொல்கிறாரு? முதல் 10 வசனங்களை அறிந்து கொள்ளுங்கள். முதல் 10 வசனம் என்ன சொல்லுது? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற சத்தியத்தை சொல்லுது 6ஆம் அதிகாரத்தில் ரோமரில். அறிந்து கொள்ளுங்கள். 11ஆம் வசனம் சொல்லுது அப்படியே எண்ணிக்கொள்ளுங்கள். அறிஞ்சாதானே எண்ணிக்கிறது. முதல்ல அறிவு வரணும், ரெண்டாவது எண்ணம் மாறணும், அப்படியே எண்ணிக்கொள்ளணும். எப்படி எண்ணிக்கொள்ளணும்? நான் விடுதலையாக்கப்பட்டவன், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவன், பாவத்தின் வல்லமையில் இல்லை, அதன் அடிமைத்தனத்தில் இல்லை, நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை எண்ணிக்கொள்ள வேண்டும். அப்போ முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும், அப்புறம் எண்ணிக்கொள்ள வேண்டும். அப்புறம் மூணாவது 12ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் சொல்லியிருக்கிற மாதிரி நான் சில காரியங்களை இப்பொழுது அதன் அடிப்படையில் செய்ய வேண்டும். இந்த 3 காரியம் முக்கியமாக பாருங்க. அறியணும், எண்ணணும், அப்புறம் செய்யணும். எல்லாம் சொல்லுங்க. அறிய வேண்டும், எண்ண வேண்டும், செய்ய வேண்டும். என்ன பிரதர் அவ்வளோ இருக்குதா? இவ்வளோ பெரிய மரியாதையை கடவுள் கொடுத்துருக்கிறாரு, நீ வா நான் எல்லாம் சரி பண்ணி ஒன்று அனுப்பிச்சிடுறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொன்னாரா? நான் என்ன அந்த டேபிள் மாதிரியா?
தட்டி எடுத்து அனுப்புறதுக்கு. நான் சிந்திக்கக்கூடியவன், தீர்மானிக்கக்கூடியவன், எனக்கு மனம் இருக்குது. அல்ல கர்த்தர் என்கிட்ட சொல்றாரு, அறிந்து கொள், உன் மைண்டை யூஸ் பண்ணு, சத்தியத்தை அறிந்து கொள்ன்றாரு, சத்தியத்தை குறித்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ன்றாரு. அப்புறம் எண்ண ஆரம்பி, தினந்தோறும் இந்த சத்தியத்தின்படி எண்ண ஆரம்பி, நீ யார் என்பதை எண்ணிப்பார். அப்புறம் செய்ய ஆரம்பி, எதை நீ செய்யணுமோ அதை செய்ய ஆரம்பி. நீ ஒரு மனுஷன் இருக்கனால உன்னை ஒரு சின்ன குழந்தை மாதிரி நடத்துறது இல்லை. நான் நீங்கள் பாருங்க 40 வயசு இருக்கிறீங்க, நான் வாங்க சாப்பிடுங்க பிரதர், வாங்க நான் ஊட்டி விட்டுறேன்னு சொன்ன எப்படி இருப்பீங்க? இது என்னடா வம்பா போச்சுன்னு நினைப்பீங்க, இன்சல்ட் மாதிரி நினைப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு கை இருக்குது, நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்க முடியும் இல்லையா? சாப்பிட அழைக்கலாம், சாப்பாடை வச்சா போதும், நீங்கள் போட்டு சாப்பிட்டுக்குவீங்க இல்லையா? நாங்கள் ஊட்டி விடுறதில்ல, கர்த்தரும் ஊட்டி விடுறதில்ல, இந்த சபையிலையும் நாங்கள் ஊட்டி விடுறதில்ல. சபையில் சாப்பிட கூப்பிடுறோம், அவ்வளோதான். நீங்கள் சிந்திக்கணும், நீங்கள் எண்ணணும், நீங்கள் அறிந்து கொள்ளணும், நீங்கள் செயல்பட வேண்டும். இதுதான் சரியான அப்ரோச், கிறிஸ்டியன் அப்ரோச். இப்படிதான். மற்றதெல்லாம் சும்மா உங்களுக்கு எண்ணறதுக்கே சான்ஸ் இல்லை, உங்களுக்கு சிந்திக்கிறதுக்கே சான்ஸ் இல்லை, உங்களுக்கு அறிந்து கொள்றதுக்கே ஒன்றும் இல்லை. எல்லாம் யாரோ ஒருத்தர் அவருடைய அற்புத வரத்தினால எல்லாம் பண்ணிடுறாருன்னா அது கிறிஸ்தவ போதனையே கிடையாது. ஹலோ, இருக்கீங்களா? இன்னும் சில தவறான கருத்துக்கள் இருக்குது. சிலர் என்ன சொல்றாங்க, கான்ஸ்டன்ட் அப்பீல் ஃபார் சரண்டர். அவங்க என்ன சொல்றாங்க, எப்போ பார்த்தாலும் ஒப்பு கொடு ஒப்பு கொடு ஒப்பு கொடு. நானும் எத்தனை தடவை ஒப்பு கொடுத்துட்டேன் பாருங்க. ஒப்பு கொடுத்து ஒருத்தட்ட கேட்டேன், என்னங்க இவ்வளோ ஒப்பு கொடுத்து ஒன்றும் ஆகலை. நான் சொல்ல, சரியா ஒப்பு கொடுக்கல நீ. என்ன பாருங்க, ஒருத்தர் சொன்னார் சரியா ரட்சிக்கப்படல. எப்படியா சரியா ரட்சிக்கப்படுறது? அதையும் சொல்றதுக்கு ஆள் இல்லை. அதனால தான் போய் தேடி நானே கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் ரூட்டை நம்மளை தான் தேடி கண்டுபிடிக்கணும், வேறு வழி கிடையாது. இவங்களை நம்பினா போச்சு. சரியாக ஒப்பு கொடுக்கல. எத்தனை தடவை சரியாக தலைகீழாக நின்று ஒப்பு கொடுத்துருக்கேன், என்னென்னமோ பண்ணி ஒப்பு கொடு. இவங்க என்ன செய்ய சொன்னாலும் பண்ணியிருக்கேன். ஒப்பு கொடுத்தா போயிடும், ஒப்பு கொடுத்தா சரியாயிடுவேன். ஒப்பு கொடு ஒப்பு கொடு ஒப்பு கொடு, கத்தருக்குன்னு ஒப்பு கொடு. நான் ரெடியா ஒப்பு கொடுக்குறேன், சரியாக மாட்டேங்குதே. எத்தனை தடவை ஒப்பு கொடுத்தா சரியா இல்லையே. நான் கடைசியில் கண்டுபிடிச்சேன், ஒப்பு கொடுத்துட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சத்தியம் தேவை. ஒப்பு கொடுக்கறது நல்லது, ஆனால் ஒப்பு கொடுத்த பிறகு எனக்கு ஒரு சத்தியம் போதிக்கப்படணும். என்ன? நான் கர்த்தரிடத்தில் என்ன ஒப்பு கொடுத்துட்டேன்? நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் பாவத்திலிருந்து, நான் விடுதலையாக்கப்பட்டவன். அப்புறம் நான் அப்படியே எண்ண ஆரம்பிக்கணும். 10 வசனம், முதல் 10 வசனங்கள் விடுதலையாக்கப்பட்டேன் என்கிற சத்தியம். 11ஆம் வசனம் அப்படியே எண்ணிக்கொள்ளுங்கள். 12ஆம் வசனத்திலிருந்து இப்படியெல்லாம் செய்யுங்கள். ஒன்னொன்னா ஸ்டெப்பாக வரணும். முதல்ல அறிந்து கொள்ளணும், அப்புறம் எண்ணிக்கொள்ளணும், அப்புறம் செய்யணும். இந்த அறிவையை யாரும் சொல்றது இல்லையே. அறிந்து கொள்றதுக்கு சொன்னாதான் அறிந்து கொள்ளுகிறது. அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, வாட் நோ ye not that you are the temple of God? என்ன உங்களுக்கு தெரியாதா நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவன் உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார் என்று அறியாது இருக்கிறீர்களா? சரீரத்தை தப்பான காரியங்களுக்கு உபயோகப்படுத்துகிற ஆளை பாருங்க. அறியாம தான் பிரச்சனை. அறியாமன்னா இந்த சத்தியத்தை அறியாமல் இருக்கிற காரணம் தான் பிரச்சனையோடைய, வேற ஒரு பிரச்சனை கிடையாது. நம்ம என்ன சொல்லிடுறோம், 2 பேய் இருக்குது. ஒன்று இச்சை என்கிற பேய், அது எல்லாருக்கும் தான் இருக்குது. அந்த பேய் இருக்குது, இந்த பேய் இருக்குது இப்படின்னு சொல்லி அந்த பேயை நான் விரட்டுறேன்னாக்கும். அந்த பேய் இருக்குது, இந்த பேய் இருக்குது, எத்தனை பேய் திருப்பி இந்த பேய். சில நேரத்தில் பாருங்கள், இவங்க சொல்கிறத பார்த்தா பேயும் இவங்களும் ரொம்ப க்ளோஸாக வேலை செய்கிற மாதிரி இருக்குது. பேய் எங்கே இருக்குதுன்னு இவங்களுக்கு தெரியுது நல்லா. பேயை ஓட்டி எவ்வளோ நாள் ஆயிடுச்சு. அந்த இருளின் அதிகாரத்திலேருந்து விடுதலையாக்கி ஒளியின் ராஜ்யத்துக்குள்ளே உங்களுக்கு கொண்டு வந்துட்டா நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இருக்கு. அப்புறம் சும்மா பேய் பேயின்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. பேய் கிடையாதுங்க, இந்த ஊரில் பேய் கிடையாது, இந்த ராஜ்யத்தில் பேய் கிடையாது. நீங்கள் ஒரு ராஜ்யத்தில் இருக்கிறீங்க, அங்கே என்னத்த பேய்? சும்மா அந்த 2 பேயை பார்த்தேன், 3 பேயை பார்த்தேன், இதெல்லாம் தப்பு பாருங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன்னு யாராவது சொல்லணும் ஆளுக்கு. அதுக்கு பதிலாக 2 பேயை பார்த்தேன்ட்டு சொல்லிட்டு போயிடுறது. அவன் சும்மா இருந்தவனு இப்போ கேட்டு போயிட்டான் பாருங்க. அடுத்த நாள் அவன் சொல்லிட்டு இருப்பான், 2 பேய் இருக்குது, அதனால தான் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது. இப்போ காரணத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பிரச்சனைக்கு பதிலாக கண்டுபிடிக்கல, காரணத்தை மட்டும் கண்டுபிடிச்சிட்டான். இப்போ அவனுக்கு ரொம்ப சாக்கு போக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப வசதியாக போய் 2 பேய் இருக்குதான் பிரதர், அடுத்த வாரம் வந்து பார்க்குறேன்னு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் 7 செவ்வாய்க்கிழமை ஃபாஸ்டிங் படுத்து அதுக்கப்புறம் போய் எல்லாம் பண்ணணும். என்னைக்கு ஆகுறது, அதுக்குள்ளே இந்த பேய் கொன்னே போட்டுறான் ஆளை. விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற சத்தியம் ரொம்ப முக்கியம் பாருங்க. விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், எல்லாம் சொல்லுங்க, விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். சும்மா ஒப்பு கொடுத்தாச்சு. ஒப்பு கொடுத்தவனுக்கு என்ன சொல்லி கொடுத்தீங்க? ஒப்பு கொடுத்த பிறகு நீ யார் அப்படி அதான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். நாம் யார், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்மால் என்ன முடியும். ஒப்பு கொடுத்தாச்சு. இங்கே வந்தவங்கலாம் ஒப்பு கொடுத்துட்டீங்க. ஒப்பு கொடுத்த பிறகு உங்களுக்கு என்ன தேவை? நீங்க யார் என்பதை நான் போதிக்க வேண்டும். போதிச்சாதானே அறிவீர்கள், அறிந்தாதானே எண்ணுவீர்கள், எண்ணுனாதானே செயல்படுவீர்கள். இருக்கீங்களா? நான் சொல்றேன்,
அறிந்து கொண்டு எண்ணி செயல்பட்டால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இந்த குடி கிடி எல்லாம் தூக்கி எறிஞ்சிடலாம், ஒன்றுமே கிடையாது. அதனுடைய வல்லமை ஒன்றுமே கிடையாது. இருக்கீங்களா? இப்படி தவறான எண்ணங்கள் நிறைய இருக்குது. அதனால தான் ஜனங்க ஒரு வெற்றியில் வாழ முடியாத ஒரு நிலையில் இன்றைக்கு இருக்கிறார்கள். அதனால தான் போதனை ரொம்ப அவசியம். ஏன்னா போதனை தான் அறிந்து கொள்ள செய்கிறது மனுஷர்களை. என்ன அறிந்து கொள்ள செய்கிறது? விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம்ன்றதை அறிந்து கொள்ள செய்கிறது. ஒரு வெளிப்பாடை கொடுக்குறது. நான் யாருன்றதை வெளிப்பாடை கொடு. அப்படியா, நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன், நான் இன்னும் அனுப்பேன் இல்லையா, நான் அதை செய்ய வேண்டியது இல்லையா, இது என்னை ஆள வேண்டியது இல்லையா, இது என்னை ஆட்டி படைக்க வேண்டியது இல்லையா அப்படின்னு அவனுக்கு அறிவு வந்தோன்னு அப்புறம் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், எதுக்கு இது ஆட்டி படைக்க விடணும், நான் அது வேண்டியதில்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு அவன் வந்து விடுகிறான். இல்லைங்களா? சரி, இப்போ 13ஆம் வசனத்தை பாருங்கள். என்ன செய்ய வேணும்? பாவத்தை மேற்கொண்டு வாழ்கிறதுக்கு என்ன செய்யணும்? பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். பாவம் இப்போ சரீரத்தின் மூலமாக நுழைய பார்க்குது இல்லையா? சொன்னேன் இல்லையா போன வாரம்? சரீரத்தின் மூலமாக எப்படியாவது என்டர் பண்ணலாமான்னு பார்க்குது. ஏன்னா சரீரம் இன்னும் பழைய சரீரமாக தான் இருக்குது. பாவ சரீரம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது இந்த சரீர மீட்பு இன்னும் உண்டாகலை. அதனால் இந்த சரீரத்தின் மூலமாக பாவம் வர பார்க்குது. இந்த சரீரத்தின் மூலமாக வர நினைக்கிற பாவத்தை எப்படி நான் என்னுடைய செயலின் மூலமாக தடுத்து நிற்பது? நான் என்ன செய்யணும்? நான் விடுதலையாக்கப்பட்டேன், இப்போ சரீரத்தின் மூலமாக என்டர் பண்ண நினைக்கிற பாவத்தை நான் எப்படி தடுத்து நிறுத்துவது? நான் செய்ய வேண்டியது என்ன? 13ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடாமல். நல்ல கவனிங்க, உங்கள் அவயவங்களைன்னா சரீரத்தில் கை, கால், கண்ணு, மூக்கு, காது எல்லாம் இருக்குது இல்லையா? இதெல்லாம் அவயவங்கள். உங்கள் அவயவங்கள் இதையெல்லாம் அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடாமல். அப்போ வெறும் சரீரம் மட்டுமல்ல, பாருங்க, சரீரம் மீட்கப்படாத நிலையில் இருக்குது, பாவ சரீரமாக இருக்குது. ஆத்மா கூட புதிதாகிக்கிட்டே இருக்குது, இன்னும் முழுசாக புதிதாகலை. ஆத்மான மனம் புதிதாக வேணும். நிறைய கிறிஸ்தவர்களுக்கு மனம் இன்னும் புதிதாகலை, எண்ணங்கள்லாம் பழசாக இருக்குது. அந்த எண்ணத்தினால தான் நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த சரீரத்தில் பாவம் கிரியை செய்யும்போது மனதை அது கேப்சர் பண்ண நினைக்குது, மனதை டாமினேட் பண்ண நினைக்குது. அது மனதின் மூலமாக வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்போ மனம் புதிதாகலன்னா என்ன ஆகுது? மனமும் கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருது சரீரத்தோட. அப்போ மனதிலையும் அவயவங்கள் இருக்கிறது. மனதில் என்ன அவயவங்கள் இருக்கிறது? இந்த சோல் ரெல்ம்னு சொல்கிறோம் இல்லையா, ஆத்துமான்னு. அதில் 3 காரியங்கள் இருக்குது. சரீரத்தில் 3 காரியம் இருக்குது. எலும்பு, தசை, அப்புறம் ரத்தம், 3 இருக்குது இல்லையா? அதான் சரீரம். சோலில் என்ன இருக்குது? சோலில் இன்டலெக்ட், இமோஷன்ஸ் அண்ட் வில், அறிவுத்திறன், உணர்ச்சி திறன், அப்புறம் சித்தம் கொள்ளுகிற ஆற்றல், இந்த 3 இருக்குது. இதெல்லாம் அவயவங்கள், இதெல்லாம் கெப்பாசிட்டிஸ், இதெல்லாம் ஆற்றல்கள். பாடியில் சில ஆற்றல்கள் இருக்குது, சரீரம்னா அதில் சில ஆற்றல்கள்லாம் இருக்குது, ஆத்துமான சில ஆற்றல்கள்லாம் இருக்குது. இப்போ இந்த சரீரத்தில் எனக்கு கை காலெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு பர்பஸ்க்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு விதமாக வேலை செய்யுது. இதில் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த பாடியில், இந்த பாடியில் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் கடவுள் கொடுத்தது பாருங்க. இந்த ஃபீலிங்ஸ் மோசம்னு சொல்ல முடியாது. ஃபீலிங்ஸ் இருக்கிறதுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு ஃபீலிங்ஸு? சப்போஸ் இங்கே அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்குது, நான் பாட்டு கையை வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், நான் பார்க்காம பாதி கை வெந்த பிறகு தான் தெரியும். ஃபீலிங் என்னன்னா, நான் பார்க்கலனா கூட ஒரு வேளை கை அது மேலே பட்டுச்சுன்னா சுட்ட உடனே மூளைக்கு அது சொல்லுது. அதனால் வலிங்கிற ஃபீலிங் சுத்தமாக அது மோசம்னு சொல்ல முடியாது. விழுந்து போன மனுஷனுக்கு அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏதாவது சிக்கிக்காதபடிக்கு எத்தனை தடவை பாதுகாத்துருக்குது. வியாதி வரும்போது கூட பாருங்கள், இங்கே வலிக்குது அங்கே வலிக்குது, டாக்டர்கிட்ட போய் அதான் சொல்கிறோம். அந்த வலி ரொம்ப முக்கியம். ஏன்னா எங்கே வலிக்குதுன்னு பார்த்து கரெக்டாக அவர் ரூட்டு கண்டுபிடிச்சிட்டு வராங்க என்ன பிரச்சனைன்றது. என்ன பிரச்சனைங்கிறது அது வெளிக்காட்டுவதற்கு உதவுகிறது. அதெல்லாம் ஒரு சிக்னல், அலாம் மாதிரி. அப்போ எல்லாமே மோசம்னு சொல்ல முடியாது. அந்த வலி வரலைன்னா அது பாட்டுக்கு உள்ளே வளர்ந்துக்கிட்டே இருக்கு, நமக்கு ஒன்றும் தெரியாது பாருங்க. அப்போ இதெல்லாம் கடவுள் கொடுத்த நன்மைக்காக தான் கடவுள் கொடுத்துருக்கார். வலியை கூட நல்லதுக்காக தான் கொடுத்துருக்கிறார் கர்த்தர். கெட்டதுக்காக உங்களை வலியினால் படுத்துறதுக்காக கொடுக்கல கர்த்தர். வலியை கொண்டு உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் அதை வலி உணரக்கூடிய திறனை கூட கொடுத்துருக்கிறார். தி எபிலிட்டி டு ஃபீல் பெயின் இஸ் இம்பார்ட்டன்ட். இட்ஸ் காட் கிவன் இல்லையா? அப்போ எல்லாமே கடவுளால் கொடுக்கப்பட்டது. இந்த கண்ணு, காது, இந்த கை, கால், எல்லாமே இந்த 5 சென்சஸ்ன்னு சொல்கிறோமே, இது எல்லாமே கடவுளால் கொடுக்கப்பட்டது. இது நல்ல காரியங்களுக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் என்ன ஆகுறது? நல்ல காரியங்களுக்காக கொடுக்கப்பட்ட இதை பாவம் என்ன பண்ணுது? கெட்ட காரியத்துக்காக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறது. இருக்கிறீங்களா? இப்போ இந்த கண்ணு டிவி பார்த்துக்கிட்டு இருக்குது. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே உணர்ச்சியை கிளப்பக்கூடிய சில காரியங்கள் வருது. நான் அங்கே உட்காந்துக்கிட்டு
இன்னும் கொஞ்சம் நல்லா பிரைட்டாக வை அதை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தா, கதை அடைச்சிக்கிட்டு பார்த்துட்டு இருந்தா, நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய அவயவமாகிய இந்த கண்ணை, என்னுடைய உணர்ச்சிகளை தவறான விதத்தில் இழுக்கப்படும்படியாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். தெரியாமல் செய்யலை, நான் தெரிஞ்சு தான் செய்கிறேன். அது தெரியுது தப்புன்னு சொல்லி, இந்த உணர்ச்சிகள் அது கிளறுதுன்னு தெரியுது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், நான் அதுக்கு ஒப்பு கொடுக்குறேன். நான் என்ன பண்ணணும், இல்லை இது தவறான உணர்ச்சி, தவறான காரியத்தை கிளறுது இது, ஆகவே அதுக்கு தான் ரிமோட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா. எந்திரிச்சு கூட, இது சோம்பேறியாக இருந்தால் கூட பரவாயில்ல, எந்திரிக்க கூட வேண்டியதில்லை, உட்கார்ந்த இடத்துல மாற்றலாம். மடியிலே தான் வச்சிட்டு இருக்கிறோம், அதை ஒரு செகண்டில் மாற்றிடலாம். இன்னொரு செகண்ட் கூட அதை பார்க்க வேண்டியதில்லை, பட்டுன்னு தட்டினா அடுத்ததுக்கு போயிடுது. எத்தனையோ நல்ல காட்சிகள், நல்ல காரியங்கள் வருது, பார்க்கலாம். ஆரோக்கியமான காரியங்கள் வருது, அதை பார்க்க முடியும் இல்லையா. அப்போ நான் அப்பப்போ சூஸ் பண்ணணும், எந்த சேனலை வாட்ச் பண்ண போகிறேன், எந்த ப்ரோக்ராம் வாட்ச் பண்ண போகிறேன், எதை பார்க்க போகிறேன், எதை நான் பார்க்க மாட்டேன். இந்த கண் எதை பார்க்கும், இந்த கை எதை செய்யும், இந்த கால் எங்கே போகும், என்னுடைய மனம் எதை எண்ணும், என்னுடைய உணர்ச்சிகள் எந்த விதமான உணர்ச்சிகளை ஏற்றுக்கொள்ளும், எதை வெறுக்கும், எல்லாத்தையும் நான் தான் டிட்டர்மின் பண்ணணும். பாருங்க, எதை தீர்மானிப்பேன், எதுக்கு ஃபார்னு தீர்மானிப்பேன், அகேன்ஸ்ட்னு எப்படி தீர்மானிப்பேன், எல்லாம் நான் தான். கடவுள் அப்படிப்பட்ட ஒரு ஆனரை நம்ம கொடுக்குறாரு, ஒரு மரியாதை கொடுக்குறாரு, மனுஷனா நம்மளை ட்ரீட் பண்றாரு. சொல்ல நீ தீர்மானி. சிலர் நினைக்கிறாங்க கடவுள் என் பிரதர் என்ன அதை பார்க்க விட்டாரு, கடவுளை ரிமோட்டை வச்சுட்டு இருக்கிறாரு. உங்க கையில தானே ரிமோட்டை வச்சிருக்கிறீங்க. கடவுளுக்கு தான் வேலையை ஒரு வீட்லயும் ரிமோட்டை வச்சுட்டு மாத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு கிடையாது. கடவுள் சொல்ற உங்க கையில் இருக்குது, உனக்கு அறிவு இருக்குது, மூளை இருக்குது, எல்லாம் இருக்குது, பைபிள் இருக்குது, சர்ச் இருக்குது, இதை போதிக்கிறாங்க, எப்படின்னு சொல்றாங்க, எப்படி வேலை செய்யணும், இவ்வளோ தெளிவாக இதுக்கு போதிக்கிறேன். அதான் இப்போ வீட்டுக்கு போனோம், டிவி ஆன் பண்ணோன்னு ஞாபகம் வரணும். அது எப்படிப்பட்ட காரியங்கள் இது தோண்டுகிறது, என்னுடைய அறிவு கேட்டதா இருக்குதா, என் அறிவு வளர்றதுக்கு உதவியா இருக்குதா, என்னுடைய அறிவு வர வர பெருகிறதுக்கு இது காரணமா இருக்குதா, அல்லது கெட்ட எண்ணங்களும் தீய நோக்கங்களும் தீய விதமான பழக்க வழக்கங்களும் உண்டாகிறதுக்கு இது ஏதுவா இருக்குதா, இது என்ன பாசிட்டிவா பாதிக்குதா அல்லது நெகட்டிவா பாதிக்குதா, இது எனக்கு நல்லதா கெட்டதா என்கிறதை நான் தீர்மானிக்க வேணும். எத்தனை பேர் அறிவுள்ளவர்களா இருக்கிறீங்க? அதை மட்டும் அன்னைக்கு கர்த்தர் பார்க்க விடலன்னா நான் தப்பிச்சிருப்பேன். பிறகு நீங்க தான் பார்த்தீங்க, அவரை பார்க்க விடாம பண்ணுவாரு. பிசாசா ஏதேன் தோட்டத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டாரு, இப்படி ஒருத்தர் இருக்கான் வருவான் காத்துக்கொள்னு சொன்னாரு. அவன் வந்த உடனே அவர் ஒன்றும் தடுக்கல. இவன் எதை அனுமதிச்சானோ அதை அப்புறம் ஜனங்க சொல்றாங்க, எதுக்கு பிரதர் அனுமதிச்சாரு, நீங்க அனுமதிச்சீங்க, அதனால அவரும் அனுமதிக்க வேண்டியதா போச்சு. என்ன பண்றது, நீங்க தான் இன்சார்ஜ், நீங்க அனுமதிச்சீங்கன்னா அப்புறம் அவர் என்ன பண்ண முடியும்? அவர் தான் சொல்லி கொடுக்குறாரு, எதை அனுமதிங்க எதை அனுமதிக்காதிருங்க அப்படின்னு சொல்றாரு. அவ அதுக்கு தான் சொல்றாரு, இப்போ உங்கள் சரீரங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடாமல். சரீரங்கள்னா வெறும் சரீரத்தை மட்டும் இல்லை, இந்த சரீரத்தை இயக்குகிற மனதின் எண்ணங்கள், உணர்ச்சிகள், சித்தம் எல்லாத்தையும் கூட பாவத்துக்கு ஒப்பு கொடாமல். ஒப்பு கொடாமல்னா மேக்கிங் இட் அவைலபிள், புட்டிங் இட் அட் த டிஸ்போசல் ஆஃப் சின், அப்படிதான் வருது. அப்படின்னா பாவத்துக்கு இந்த யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு அவைலபிள் ஆக்குறது. சரீரத்தையும் மனதையும் எண்ணங்களையும் எல்லாத்தையும் என்ன வேணா பண்ணிக்கோ நீ அப்படின்னு விட்டு கொடுத்துடுறது. என்னமோ நடக்கட்டும் அப்படின்னு உட்காந்துக்கிட்டு பார்க்கக்கூடாத காட்சிகளை அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறது. பார்த்துட்டு அப்புறம் அது பாதித்த பிறகு ஆல்ரெடி கேரக்டரை மாறிடுது, எண்ணங்களே மாறிடுது, எல்லாம் மாறிடுது. தப்பான காரியங்களை எண்ண ஆரம்பிச்சிடுறோம், கூடிய சீக்கிரம் செயலாக மாறிடும். டேஞ்சரஸான ஒரு விஷயம். நாம தான் அதுக்கு என்ன பண்ணுறோம், இடத்தை கொடுத்துட்றோம். சொல்லியிருக்குது அப்படி ஒப்பு கொடுக்கக்கூடாது. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா, உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடாமல். எல்லாம் சொல்லுங்க, ஆயுதங்களாக. தமிழ்ல ரொம்ப பிரமாதமா மொழிபெயர்த்துட்டாங்க, ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்காமல். ஆயுதம்னா வெப்பன். பாருங்க, கை காலு கண்ணு மூக்கு காது இதெல்லாம் ஒரு வெப்பன். வெப்பன்றது பாருங்க, பாசிட்டிவாவும் வெப்பனை யூஸ் பண்ணலாம். கத்தி எதுக்கு விற்கிறாங்க? வெங்காயம் இருக்கிறதுக்காக தான் விற்கிறான். இதை கொண்டு போய் ஏதாவது உருப்படியாக ஏதாவது செய்வீங்கன்னு சொல்லி தான் விற்கிறான். யார் தீய நோக்கத்துக்காக இதையும் விற்கிறது கிடையாது. துப்பாக்கி விற்கிறவங்க கூட பாருங்க, அதுக்கு ஒரு லைசன்ஸ், அதுக்கு ஒரு முறை எல்லாம் பின்பற்றப்படுகிறது. ஏன்னா நல்ல நோக்கங்களுக்காக ஆயுதமா இருக்கலாம். நல்ல நோக்கம், பெரிய பெரிய ராணுவ ஆயுதங்கள்லாம் வாங்குறாங்க, நல்ல நோக்கத்துக்காக முறையா பயன்படுத்துறாங்க, கரெக்டா பயன்படுத்துறாங்க. அப்படி இருக்குது. பெரிய ஆயுதங்கள், அணு ஆயுதங்கள்லாம் கூட பாருங்க, அவ்வளோ சேஃபாக வச்சிருந்து ரொம்ப கரெக்டாக அதுக்கு அக்கௌண்ட் பண்ணி எல்லாம் பண்றாங்க. ஏன்னா
அதை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படிதான் பண்ணணும். யார் கையில கிடைச்சதா போச்சு, போட்டு உடைச்சானா முடிஞ்சு போச்சு, எல்லாம் கதை முடிஞ்சிடும் இல்லையா? அப்போ ஆயுதங்கள் எல்லாம் சொல்லுங்க, ஆயுதங்கள். நான் சொல்றேன், அணு ஆயுதத்தை காட்டிலும், துப்பாக்கி பீரங்கியை காட்டிலும், மற்ற கத்தி கித்தியை காட்டிலும், உங்களுடைய கண்ணு, உங்களுடைய காது, உங்களுடைய மூக்கு, உங்களுடைய கை, உங்களுடைய காலு பயங்கரமான ஆயுதங்கள். உங்களை பாதுகாக்கிற, உங்களுக்கு நல்ல காரியங்களை கொண்டு வருகிற ஆயுதமாய் அது இருக்கலாம், அல்லது உங்களை கெடுக்கக்கூடிய ஆயுதங்களாகவும் நீங்கள் அதை மாற்றிக்கொள்ளலாம். ஒரு நாளும் உங்களை அழிக்கக்கூடிய ஆயுதங்களாக அவைகள் பயன்படுத்தப்படும்படியாக இடம் கொடுக்கவே கூடாது. யூ ஷுட் நாட் அலோவ் இட் டு பி டிஸ்ட்ரக்டிவ் வெப்பன். அழிக்கிற ஆயுதமாக என் கை மாறக்கூடாது, அழிக்கிற ஆயுதமாக என்னுடைய கண் மாறக்கூடாது, அழிக்கிற ஆயுதமாக என்னுடைய கால் மாறக்கூடாது, அழிக்கிற ஆயுதமாக என்னுடைய காது மாறக்கூடாது. அப்ப நான் பார்ப்பது என்ன, கேட்பது என்ன, செய்வது என்ன, நாடுவது என்ன, இதெல்லாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் அதை நான் அலோவ் பண்ணும்போது, அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கும் போது, அதை செய்யும்படியாய், கேட்கும்படியாய், பார்க்கும்படியாய் நான் அனுமதி கொடுக்கும் போது நான் என்ன பண்ணிடுறேன்? என்னுடைய சரீரம் என்னை அழிக்கும்படியாக, என்னுடைய மனம் என்னை கொல்லும்படியாக, என்னை நாசப்படுத்தும்படியாக, என்னுடைய குடும்ப வாழ்க்கையை, என்னுடைய நன்னடத்தையை, என்னுடைய மனித தன்மையை எல்லாத்தையும் கெடுத்து சீரழித்து என்னை ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படியாக நான் என்ன பண்றேன்? என் சரீரத்தையும் என் மனதையும் ஒப்பு கொடுக்கிறேன். அது என்னெல்லாம் ஒன்று பாருங்க. குடும்பத்தை கெடுத்துரும், பொருளாதாரத்தை கெடுத்துரும், தொழிலை கெடுத்துரும், எல்லாத்தையும். சில பாருங்க, எல்லாத்தையும் ஆழ்ந்து நிற்பான், நல்லா இருந்திருப்பான். இந்த சரீரத்தையும் மனதையும் தீய காரியங்களை செய்ய ஒப்பு கொடுத்ததுனால எல்லாத்தையும் இழந்து ஒன்றும் இல்லாமல் இன்னைக்கு நிற்கிறாங்க. அழிச்சிருச்சா இல்லையா? எப்போ பார்த்தாலும் அதனால தான் பேய் பிசாசுன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. கிறிஸ்தவர்களுக்கு பேய் பிசாசே தேவையில்லை, இவங்களே போதும். இவங்களுடைய சரீரத்தையும் இவங்களுடைய மனதையும் இவங்க ஒப்பு கொடுக்குற விதத்திலே இவங்க அழிஞ்சு போயிடுவாங்க. பிசாசு, நான் சொல்கிறேன், அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, பிசாசு பேசாமல் லீவில் போயிடலாம், வேலையே கிடையாது. ஏன்னா இவங்களே தீர்த்து கட்டுருவாங்க தங்களை. ஏன்னா எப்படி நடந்து கொள்ளணும்னு வேதத்திலிருந்து கண்டுபிடிப்பதில்லை. ஆயுதங்களாக, அநீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடாமல், அழிக்கிற ஆயுதங்களாக ஒப்பு கொடாமல். அப்ப பாருங்க எவ்வளவு முக்கியம் பாருங்க. நம்முடைய சரீரம் ஆயுதங்களால் நிறைந்திருக்கிறது, எல்லாம் ஒரு ஆயுதம் அவயவங்கள்லாம். நம்முடைய ஆத்துமா, நம்முடைய மனம் ஒரு ஆயுதம் மாதிரி. மைண்ட் இஸ் a weapon, our emotions are a weapon, our ability to will, தீர்மானிக்கக்கூடிய அந்த ஆற்றல் ஒரு வெப்பன். நான் பாருங்க, சில நல்ல தீர்மானங்கள் எடுத்திருக்கிறேன், அது நல்ல ஒரு வாழ்க்கைக்குள் நடத்தி இருக்கிறது. அது ஒரு வெப்பனை யூஸ் பண்ணணும், நல்ல விதத்தில் யூஸ் பண்ணணும். எல்லாம் ஒரு வெப்பன். அதை நல்ல விதத்தில் யூஸ் பண்ணுமே ஒழிய அதை தீய காரியங்களை செய்ய நான் ஒப்பு கொடுக்க கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? காலையும் மாலையும் எந்த நேரத்துலையும் விழிப்பாக இருக்கணும். எதுக்காக நான் ஒப்பு கொடுக்குறேன்? நான் என்னத்தை பார்க்குறேன், என்னத்தை செய்கிறேன், எதை தியானிக்கிறேன், எதை படிக்கிறேன், எதை சிந்திக்கிறேன், எப்படிப்பட்ட ஆளுகளோட சேர்றேன். ஹலோ, ரொம்ப குவைட்டாக இருக்கிறீங்க. எப்படிப்பட்ட கம்பெனி வச்சுக்கிட்டு இருக்கிறேன், எப்படிப்பட்ட ஆட்களை என் வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறேன், எப்படிப்பட்ட ஆட்களோட உட்காந்து கதை பேசிட்டு இருக்கிறேன், எப்படிப்பட்ட ஆட்கள் என் வாழ்க்கையில் இருக்கிறார்கள், கவனிக்க வேண்டும். ஏனென்றால் இதை அலோவ் பண்ணும்போது உங்களுடைய காதை ஒப்பு கொடுக்குறீங்க கெட்ட கெட்ட காரியத்தை கேட்கும்படியாக, உங்கள் வாயை ஒப்பு கொடுக்குறீங்க கெட்ட கெட்ட காரியத்தை பேசும்படியாக, உங்களுடைய கண்களை ஒப்பு கொடுக்குறீங்க உங்களை அழிக்கும்படியாக, உங்களுடைய எண்ணங்களை ஒப்பு கொடுக்குறீங்க உங்களை சீரழிக்கும்படியாக, உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கும்படியாக, உங்கள் பொருளாதாரத்தை கெடுக்கும்படியாக, உங்களுடைய சமாதானத்தை கெடுக்கும்படியாக. அப்புறம் கர்த்தர் எதுக்கு பிரதர் இதை அனுமதிச்சார்னு கேட்கக்கூடாது. கர்த்தர் அனுமதிக்கவில்லை, நீங்கள் அனுமதித்திருக்கிறீர்கள். இருக்கீங்களா? சரி, பரிசுத்தத்தில் இது ஒரு பகுதி. உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு விடாமல், அவயவங்கள்னா சரீரத்திலையும் சரி மனதிலையும் சரி, அநீதியின் ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்காமல். டோன்ட் புட் இட் அட் த டிஸ்போசல் ஆஃப் சின். பாவத்தின் கையில் ஒப்பு கொடுத்துடாதீங்க, அவைலபிள் ஆக்கிடாதீங்க. இந்த கை கால்களை, இந்த கண்ணு மூக்கெல்லாம் பாவத்துக்கு செயலாற்றும்படியாக, பாவம் வேலை செய்யும்படியாக அதை அவைலபிள் ஆக்காதீங்க அப்படின்னே சொல்லியிருக்குது.